ஹாய் குட் மார்னிங் டு ஆல். டுடே ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டில் கேப்பர் ரொட்டி தாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள் ப்ளஸ் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். ஃபஸ்ட் நமக்கு தேவையான கருவேப்பிலை, மல்லிச்செடி, சின்ன ஜீரகம் ப்ளஸ் வந்து முருங்கை இலை நல்லா தளராக எடுத்துக்கோங்க. ப்ளஸ் வந்து காஞ்ச வெத்தல் 2, அதுக்கப்புறம் வந்து கேப்ப மாவு எடுத்துக்கலாம். ப்ளஸ் நமக்கு தேவையான அளவு வந்து சால்ட்டு போட்டுக்கலாம். போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு தேவையான அளவு வந்து தண்ணீர் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா மேலேருந்து கீழே வர நல்லா வந்து எல்லாமே ஜாயின் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம திக்னஸாக நல்லா பதமாக வர மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் இப்போ போல் நார்மலாக ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கலாங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலாக பிசைஞ்சு வச்சுக்கிற மாவு வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்து நல்லா வடை மாதிரி நம்ம தட்டி தட்டி வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆஃப்டர் 5 மினிட்ஸ் கழிச்சு அப்படி லைட்டாக வந்து மேலப்பில் வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு நல்லா வந்து முருகலாக ப்ரௌனாக வரதாண்டியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆஃப்டர் 5 மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள், அவ்வளோதாங்க. நல்லா வந்து பாயிலாக இருக்குங்க. அப்படியே ஒரு பெரட்டு தாங்க. ஆஃப்டர் 5 மினிட்ஸ் கழிச்சு நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நமக்கு தேவையான கேப்ப மாவு ரொட்டி ரெடி ஆகிடுச்சுங்க. ப்ளஸ் வந்து இஞ்சி டீ வச்சு ஒன் டைம் நீங்கள் குடிச்சு பாருங்கள். செம்மையாக இருக்குங்க டேஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ப்ளீஸ்